அரியலூர் தொகுதியில் 2வது முறையாக நான் வேட்பாளராக போட்டியிடுறேன். போன முறை தமிழக மக்கள் நல்லாட்சி கூட்டமைப்பு சார்பில் விவசாய சங்கங்கள் சமூக ஆர்வலர் கூட்டமைப்பு சார்பில் போட்டியிட்டோம். இந்த முறை எங்களுடைய கூட்டமைப்பில் மக்களாட்சி கூட்டமைப்பு அதுலேயும் சமூக ஆர்வலர்கள், இயற்கை விவசாயிகள் எல்லாம் இருக்கிறான். அதில் பதிவு செய்யப்பட்ட அமைப்பு நாடாளு மக்கள் கட்சி, அதனுடைய சார்பில் நாம் இப்போ போட்டியிடுறோம். இதில் எங்களுக்கு பேனாமுனை சின்னம் கொடுத்துருக்குறாங்க. நான் ஒவ்வொரு முறையும் தேர்தலில் போட்டியிடும்போது மக்கள்கிட்ட பிச்சை எடுத்து தான் இந்த டெபாசிட்டை கட்டுறது வழக்கம். இந்த முறையும் 2வது முறையாக நம்ம போட்டியிடக்கூடிய அரியலூர் தொகுதியில் போட்டியிடும்போது பொதுமக்கள்கிட்ட இன்றைக்கி நாங்கள் திருமலப்பாடியிலேருந்து துவங்கியிருக்கோம், பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். பொதுமக்கள்கிட்ட நாங்கள் ஏன் அந்த பிச்சை எடுக்கிறோம் அப்படின்னா, ஒரு நல்ல வேட்பாளர், மக்களுக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு வேட்பாளரை இந்த மக்கள் தேர்வு செய்ய வேண்டிய கடமை இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ரூபாயை நாங்கள் பிச்சை போடுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் பிச்சை கேட்குறோம். 10,000 டெபாசிட் கட்ட வேண்டியிருக்கு. ஏன் ஒரு வேட்பாளர் பிச்சை எடுக்கிறாரு அப்படிங்கிறதையும் இந்த மக்களுக்கு புரியணும். அப்போது நேர்மையாக அவர் சேவை செய்கிறதுக்கு மக்களுக்கு தயாராக இருக்கிறார், எம்எல்ஏவாக வந்ததுக்கு பிற்பாடு அவர் நேர்மையாக செய்வார் அப்படிங்கிறத இந்த மக்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நாங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி பிச்சை எடுத்து தேர்தலில் அரியலூர் தொகுதியில் போட்டியிடும்போது 10,000 டெபாசிட் கட்ட வேண்டியிருக்கு வேட்புமனு தாக்கல். அதுக்காக வேண்டி இந்த 10,000 ரூபா டெபாசிட் கட்டுறதுக்காக பொதுமக்கள்கிட்ட பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கோம். தங்க சண்முகசுந்தரம், அகில இந்திய மக்கள் சேவைக்கு விவசாய பிரிவு மாநில தலைவர், கீழக்காவட்டாங்குறிச்சி. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஏன் இந்த தேர்தலில் நாங்கள் விவசாயிகளாக இருக்கக்கூடிய எங்களுடைய குரல் நாங்கள் தேர்வு செய்யப்பட்ட எந்த எம்எல்ஏக்களும் இது வரைக்கும் தேர்வு செய்யப்பட்டவங்க யாருமே எங்களுக்காக குரல் கொடுத்த மாதிரி தெரியலை. ஏன்னா ஒரு கல்லோடத்தில் நாங்கள் லட்சக்கணக்கான கண்ணாடி தண்ணி போகும்போது அதில் ஒரு கதவணையுடன் கூடிய தடுப்பணை கட்டி தண்ணியை சேமித்து எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டால் கொடுக்க மாட்டுறாங்க. இந்த பக்கத்தில் 2477 நீர்நிலைகள் இருக்குது, ஒரு நீர்நிலைகளையும் தூர்வாரத்துக்கு நடவடிக்கை எடுக்கலை. அப்போது எங்களுக்கான குரலை நாங்களே தான் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு அமைப்பும் அவங்கவுங்களும் அவங்கவுங்களுக்காக வேண்டி குரல் கொடுக்குறாங்க, ஆனால் அதுகளுக்கெல்லாம் செவி சாய்க்கிறாங்க. ஆனால் எங்களுக்காக எந்த செவி சாய்க்கிறதுக்கான நடவடிக்கையும் எடுக்கலை. அதனால் நாங்களே இந்த தேர்தல் களத்தில் போட்டியிட வேண்டிய சூழல் இருக்குது. அப்படி நாங்கள் போட்டியிட்டு எம்எல்ஏவாக ஜெயிக்கும்போது இந்த விவசாயிகளுக்குடைய அடிப்படை பிரச்சனைகளை நாங்கள் தீர்த்து வைப்பதற்காக உறுதியாக நடவடிக்கை எடுப்போம். லஞ்சம் லாபம் இல்லாமல் உறுதியாக நடவடிக்கை எடுப்போம். அதுக்காக தான் இந்த தேர்தலில் நாங்கள் போட்டியிடுறோம். மக்களுக்காக இயங்கிக்கிட்டு இருக்க நாங்கள் எந்த காசும் வாங்கிக்காமல் தான் யாருக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எங்கள் சொந்த செலவில் தான் போய் நாங்கள் செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம். யார்ட்டையும் போய் நாங்கள் ₹1 காசு வாங்கினதில்லை. அப்படியாப்பட்ட நேர்மை உள்ள ஒரு வேட்பாளர் அரியலூர் தொகுதியில் தங்க சண்முகசுந்தரம் பச்சை மனிதர்னு என்ன சொல்லுவாங்க, அவர் போட்டியிடுகிறார். அப்போ அவருக்கு நாம எல்லாம் உறுதுணையாக இருக்கணும் அப்படிங்கிற விழிப்புணர்வை ஏற்படுத்தணுங்கிற ஒரே நோக்கத்துக்கு தான் நாங்கள் மக்கள்கிட்ட ₹1 கொடுங்க, 10,000 ரூபா ஒவ்வொருத்தரும் ₹1 கொடுக்கணும். அப்போது மக்கள்கிட்ட எளிய முறையில் ஒரு வேட்பாளர் இருக்கிறாரு, ஒரு வேட்டி ஒரு சட்டை ஒரு துண்டோடு நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அப்போது மாற்று உடையே எங்கேயுமே வேணாலும் எடுத்துகிட்டு போகிறதில்ல. இப்படியெல்லாம் ஒரு எளிய வேட்பாளரை இந்த உலகம் சந்திச்சிருக்குமா அப்படின்னா ரொம்ப கேள்விக்குறி தான். காமராஜரை போல ஒரு நேர்மையான ஆட்சியும் கக்கனை போன்ற ஒரு எளிமையாகவும் இருக்க வேண்டும் என்பது தான் எனது கனவு. இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் அவருடைய கொள்கையில் 29 ஆண்டுகள் நாம் தொடர்ந்து பல்வேறு பணிகளை செய்திருக்கின்றோம். இயற்கை சார்ந்த பணிகளை செய்திருக்கின்றோம். ஏராளமான மக்களுக்காக போராட்டங்களை செய்திருக்கின்றோம். ஏராளமான போராட்டங்களை செய்து நாம் சிறை சென்றிருக்கின்றோம். குறிப்பாக சொல்ல போனீங்கன்னா, காவிரி பாசன பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கணுங்கிறதுக்காக விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்திலேருந்து ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் வரைக்கும் 600 கிலோமீட்டர் தூரம் மனித சங்கிலி போராட்டத்தை ஒருங்கிணைத்து செய்ததற்காக திருச்சி மத்திய சிறைச்சாலையில் நான் அடைக்கப்பட்டவன். அதற்கு பிறகுதான் காவிரி பாசன பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கும்போது நமது போராட்டத்தை எதிரொலியாக அவர் சட்டசபையில் அந்த தீர்மானத்தை கொண்டு சட்ட முன்வடிவாக கொண்டு சட்டத்தை இயற்றினார்கள். இப்படி இந்த பகுதி மக்கள் எந்த அரியலூர் தொகுதியில் இருக்கக்கூடிய எந்த ஊருக்காக இருந்தாலும், எந்த தண்ணீர் பிரச்சனையாக இருந்தாலும், சாலை வசதியாக இருந்தாலும், இல்லை அவர்களுக்கு நெல் கொள்முதல் நிலையத்தில் பிரச்சனையாக இருந்தாலும், எந்த விதத்தில் அவர்களுக்கு இடையூறு ஏற்பட்டாலும், மக்காச்சோளத்திற்கு இடையூறு ஏற்பட்டாலும், இல்லை அவர்கள் விவசாயிகளுடைய எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும், வங்கி கடன் கிடைக்கவில்லை என்றாலும், எதற்காக எடுத்தாலும் நம்மை தான் அவர்கள் தொடர்பு கொள்வார்கள். யாரிடமும் எந்த பைசாவும் வாங்கி கொள்ளாமல் நமது சொந்த செலவிலே சென்று அவர்களுக்கு சேவையை செய்து கொண்டிருக்கின்றோம். அதனால் மக்கள் விரும்பும் ஒரு அரியலூர் தொகுதியுடைய வேட்பாளராக முன்னிலைப்படுத்தப்படும் போது வேறு யாரும் இல்லை. யார் வந்தாலும் பாக்கெட்டை நிரப்பத்துக்கு தான் வரப்போகிறாங்க. நாங்கள் எந்தவித பைசாவும் எப்போதும் வாங்க போவதில்லை. உறுதியாக லஞ்சம் லாவண்யம் இல்லாமல் இந்த மக்களுக்கான சேவையை செய்து தருவேன். நான் ஒரு படித்த பட்டதாரி. நான் பிபிஏ, ஓஎம்ஏஎஸ்பி, எம்பிஏ, டிப்ளமோ அக்குபஞ்சர் சயின்ஸ், பிஎஸ்சி அக்குபஞ்சர் சயின்ஸ், இப்படி பல்வேறு படிப்புகளை தொடர்ந்து படித்து கொண்டும் மக்கள் சேவையை செய்து கொண்டும் இருக்கின்றோம். எனவே என்னை இந்த மக்கள் தேர்ந்தெடுக்கும் போது ஒப்பற்ற சேவையை நான் கொடுக்க முடியும். அதனால் இதை நான் உறுதிமொழியாக
உறுதிமொழியாக கொடுக்கின்றேன். இந்த எனது சின்னம் வந்து பார்த்திங்கன்னா பேனாமுனை சின்னம். பேனா அப்படின்னாலே இன்றைக்கி யாராக இருந்தாலும் சரி விசில் அடிக்காமல் கூட இருந்துடலாம். ஆனால் பேனாவை பயன்படுத்தாமல் யாரும் இருக்க முடியாது. நீங்கள் கணக்கு எழுதணுனாலும் பேனாவை தான் எழுதணும், சம்பளம் போடணுன்னாலும் பேனாவை தான் எழுதணும், நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தாலும் கையெழுத்து போடுறதுக்கு பேனாவை தான் தொட்டாகணும். நீதிபதி, தலைமை நீதிபதியாக இருந்தாலும் எந்த நீதிபதியாக இருந்தாலும் தீர்ப்பை எழுதும்போது அந்த பேனாவால் தான் தீர்ப்பை எழுதுகிறார்கள். அப்போது பேனாய் முனை என்பது இந்த நாட்டினுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு திருப்பு முனையாக இருக்கும். அரியலூர் தொகுதியை உறுதியாக 234 தொகுதிக்கும் ஒரு ரோல் மாடலாக என்னால் காண்பிக்க முடியும். லஞ்சம் லாவணி எனக்கு தேவையில்லைங்க. ஒரு சாம் வயிறு தான். இந்த ஒரு சாம் வயிறு சோறு சாப்பிட்றதுக்கு நான் வந்து யாருக்கிட்டையும் போய் அந்த மக்களுடைய பணத்தை எடுத்துக்கிட்டு போய் செலவு பண்ணணும்னு அவசியம் எனக்கு இல்லை. எனவே மக்கள் ₹1 கூட எனக்கு செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நானும் மக்களுக்காக எந்த காசும் கொடுக்காமல் தான் இந்த வாக்கை பெறப்போகிறேன். அவர்கள் எல்லோரும் உறுதியாக இருக்கிறார்கள். அரியலூர் தொகுதியிலே உறுதியாக என்னை எம்எல்ஏவாக தேர்வு செய்ய அனைவரும் தயாராக இருக்கிறார்கள். 234 தொகுதிக்கும் ஒரு முன்னோடி தொகுதியாக அரியலூரை மாற்றி காண்பித்து மற்ற தொகுதிகளும் இதே போல் செய்யணும் அப்படிங்கிற நிலையை உருவாக்குவோம். எந்தவித காசும் செலவு செய்யாமல் உறுதியாக நான் எம்எல்ஏ ஆவேன் என்று உறுதியாக உங்கள் முன் தெரிவித்துக் கொள்கிறேன். I am Thanga Shanmusundaram from Keelakavatangurichi village, basically from agriculture family. Hence, I am here to compete in the Ariyalur constituency, second time 2026 Tamil Nadu Assembly election. For that, last 2021 Assembly election itself, I was begging money from public and it was deposited. So, this election itself, I am begging money for assembly election, deposit rupees 10,000. From this, I am going to make awareness about the honesty of myself and the responsibility of public to elect the corruptionless and honest people in the assembly election. When the candidate is spending more money to election, then automatically service to public would be disappeared. So I am so straightforward and I am against corruption. In order to prove that the best service in order to prove, so I am so straightforward and I am against corruption in order to prove that the best service as an MLA of Tamil Nadu Assembly, and I can be the role model of 234 constituency, and also I am educated. I can raise the voice for farmers, water management and desilting of all lakes and water bodies, so farmers can make easy cultivation. So this is the necessity of participation in the assembly election, Ariyalur constituency, and definitely I would be elected by people as a MLA. I will do my best. This is our promise. அரியலூர் தொகுதியில் போட்டிடுறேன். சின்னம் வந்து பேனாமணி சின்னம். உங்களால் முடிஞ்ச மக்கள்கிட்ட பிச்சை எடுத்து தான் கொண்டு போய் 10,000 டெபாசிட் கட்டுறேன். உங்களால் முடிஞ்சதை கொடுங்க. உறுதியாக நான் ஜெயிச்சு மக்களுக்கு வந்து நேரடியாக வந்து சொத்துல பிச்சை போய் கட்டுறீங்க. அதுதான் வேண்டாம். அப்படி இல்லை, நம்ம வந்து எதுக்குன்னா அந்த மக்கள்கிட்ட வந்து விழிப்புணர்வு வேணும். தேர்தல் அப்படிங்கிறது எப்படி அப்படிங்கிறது விழிப்புணர்வு வேணும். நல்ல கேண்டிடேட்டை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற விழிப்புணர்வு வேணும். எல்லாம் எடுத்து சகல பக்கம் எடுத்து சொல்லு விவரம். சொத்து ஏகப்பட்ட சொத்து கிடைக்கு. மக்களுக்கு பண்ணுறோம். 10,000 டெபாசிட் மக்கள்கிட்ட வந்து கலெக்ட் பண்ணி கட்டணும் அப்படிங்கிறது வரலாறாக மாறும். ரைட்டு. பப்ளிக்கிட்ட வந்து ஒரு ரூபாயை கலெக்ட் பண்ணி தான் டெபாசிட் போன முறையும் பிச்சை எடுத்து தான் கட்டணும். இப்பயும் அப்படி தான் கட்டுறோம். ஏன் அப்படி கட்டுறோம் அப்படின்னா மக்களுக்காக நம்ம வேலை செய்கிறோம். மக்கள்கிட்ட வந்த காசு வாங்கிக்காமல் நம்ம சொந்த காசு செலவு பண்ணி தான் பண்ணுறோம். தேர்தல் நேரத்துலையாவது அந்த மக்களுக்கு விழிப்புணர்வு வேணுங்கிறதுக்காக தான் மக்கள்கிட்ட கலெக்ட் பண்ணி டெபாசிட் போடுறோம். இதெல்லாம் முடிஞ்சு சொல்லியிருக்கேன்.
10,000 டெபாசிட் கட்டணும்ல, உங்களால் முடிஞ்ச பிச்சையை போடுங்க.